வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் அங்கே தான் இருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா, அங்கே இருக்கக்கூடிய யமுனை நதிக்கரையில் தான் இருக்குது. தாஜ்மஹாலை உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா வந்து 50 ரூபாய்க்கு வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். இந்த 50 ரூபா வந்து தாஜ்மஹாலோட கேம்பஸ்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க மெயின் பில்டிங்க்கு வெளியிலேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான். அந்த மெயின் பில்டிங்கோட உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 rupees பே பண்ணணும். தாஜ்மஹால் வந்து லைட்டு, பல்பு அந்த மாதிரி ஒளி விளக்குகள்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு அந்த நில ஒளியில் அந்த தாஜ்மஹாலை பார்க்குறது அப்படியே வேறு லெவலாக இருக்குமா. அதனால் அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. உங்களால் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்களே புக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஏஜென்ட் எல்லாம் நீங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லே இப்போ புக் பண்ணி தராங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தோம்னா 50 ரூபா டிக்கெட் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். தாஜ்மஹாலுக்குள்ளே வந்து இன்னுமே ஒரு மசூதி வந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா அந்த தாஜ்மஹால் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பார்வையாளர்கள் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. தாஜ்மஹாலுக்கு வெளியில் பார்த்தோன்னா ஒரு கிளாக் ரூம் இருக்குது. அங்கேயே நீங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஏன்னா தாஜ்மஹாலுக்கு உள்ளார வந்து கேமரா, வாட்டர் பாட்டில், அது போக ஒரு சின்ன ஹேண்ட்பேக், அதாவது உங்களோட எசென்சியல்ஸ், இப்போ குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட பால் பாட்டில் அந்த மாதிரி பொருட்கள்லாம் மட்டும் தான் கொண்டு போக முடியும். ஈவன் நீங்கள் கேமராவோட ட்ரைபாடு இல்லை ட்ரோன்ஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு போனாலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாமே நீங்கள் வெளியில் தான் கிளாக் ரூமில் வச்சுக்கலாம். தாஜ்மஹாலை சுற்றி 1 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து எந்த விதமான டூரிஸ்ட் வெஹிக்கிளுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எதனால் அப்படின்னா வந்து பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. உங்களால் நடக்க முடியல, இல்லை நீங்கள் வயசானவங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டரி கார்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள என்ட்ரி ஆகும்போது அதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அங்கே வந்து உங்களோட டிக்கெட்ஸை காட்டிட்டு ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு இல்லை அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டில் இஷ்யூ பண்ண ஒரு ஐடி கார்டை வந்து நீங்கள் கொண்டு போகணும். அதை வச்சு வெரிஃபை பண்ணி தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தோன்னா தாஜ்மஹாலோட வெஸ்ட் கேட் வழியாக உள்ளே போனோம். உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தோன்னா 2 பக்கம் வராண்டா மாதிரி இருந்தது. பார்க்க ரெட் கலரில் இருந்தது. அதாவது இது வந்து ரெட் சாண்ட் ஸ்டோன் அதால் கட்டப்பட்டிருக்கு, அதாவது செங்கலால் கட்டியிருக்காங்க. இந்த இடத்த தாண்டி போனோன்னா ஒரு பெரிய லான், அதாவது புல்வெளி ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி போகும்போது தான் நம்ம அந்த கிரேட் கேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தியில் வந்து தர்வாசா ஐரோசா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தாஜ்மஹாலுக்குள்ளே போகக்கூடிய கேட்டு. இந்த கிரேட் கேட் இதோட மையமும் தாஜ்மஹாலோட மையமும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த கேட்டுக்கு வெளியில் நின்று தாஜ்மஹால் நம்ம பார்க்கும்போது தாஜ்மஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே போக போக பார்க்கும்போது தாஜ்மஹால் வந்து அப்படியே சின்னதாக நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தாஜ்மஹாலை பார்த்து நம்ம திரும்பி வரும்போது இந்த தாஜ்மஹால் வந்து நம்ம கூடயே வர மாதிரி இருக்கும். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்டு நம்ம எங்கேயா வெளியில் ட்ராவல் பண்ணும்போது வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை நம்ம பார்க்கும்போது நிலா வந்து நம்ம கூடயே வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாய பிம்பம், அந்த மாதிரி ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அதை வந்து இந்த தாஜ்மஹாலோட கட்டமைப்பில் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்லேருந்து அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபோட்டோஸில், டிவிஸில் நம்ம தாஜ்மஹாலை பார்த்துருப்போம். அது மாதிரி இல்லாமல் இது வேறு லெவலில் வேறு மாதிரி அழகாக இருந்துச்சு. மனிதனோட கண்ணை தவிர வேறு எந்த கேமராவிலையும் இந்த தாஜ்மஹால் வந்து இவ்வளோ அழகாக காட்ட முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த தாஜ்மஹால் வந்து இயர்லி மார்னிங் பார்த்தோன்னா பிங்க் கலர்லையும், மத்தியானம் உச்சி வெயிலில் டாஸ்லிங் ஒயிட் கலர்லையும், ஈவினிங் மில்கி ஒயிட் கலர்லையும், சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைமில் வந்து ஆரஞ்சு கலர்லையும், நைட்டு மூன் லைட்டில் வந்து இது வந்து கோல்டன் கலரில் தெரியுமா. இந்த தாஜ்மஹாலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஷாஜகான் அவருடைய 3வது மனைவி மும்தாஜ் அவங்களோட கல்லறையும் ஷாஜகானோட கல்லறையும் இருக்குது. அதுக்கப்புறமா ஷாஜகானோட மற்ற மனைவிகள், அரண்மனையில் வேலை பார்த்த ஒரு சில பணியாட்கள், இவங்க எல்லாரோட கல்லறையும் இந்த மெயின் பில்டிங் பக்கத்திலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானில் சொல்லப்பட்டிருக்க சொர்க்கம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்த அமைச்சு அந்த இடத்துல இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. மும்தாஜ் அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்களோட உயிர் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுச்சு, அதே மாதிரி அவங்க உடலுமே சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஷாஜகான் நினச்சி சொர்க்கம் மாதிரி இந்த இடத்த அமைச்சு அதுக்குள்ளே தாஜ்மஹாலை கட்டியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தாஜ்மஹால் வந்து பார்த்தோன்னா முகலாய கட்டிடக்கலை அந்த ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. முகல்ஸ் ஆர்கிடெக்சர் இல்லைனா முகலாய கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா இந்தியன், இஸ்லாமிக், அதுக்கப்புறமா பெர்ஷியன், இது 3மே கலந்த கலவை தான் முகல்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாஜகான் கட்டின அந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய டேஃபோடில்ஸ், அதுக்கப்புறம் ரோஜா தோட்டம், அப்புறம் பழத்தோட்டம், இதெல்லாம் தான் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்குது. முகலாயர்களோட ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தாஜ்மஹால் வந்து பராமரிப்பே இல்லாமல் இருந்திருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த தாஜ்மஹாலை சுத்தப்படுத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய லான்ஸ், அதாவது இந்த புல்வெளிகள்லாம் வச்சிருக்காங்க. அதுதான் இப்பவும் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தாஜ்மஹாலை சுற்றி இருக்குது. இந்த தாஜ்மஹாலில் இருக்கக்கூடிய இந்த 4 தூண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை வந்து மினரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மேலே வந்து ஒரு சின்ன பால்கனி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இந்த மாதிரி எல்லா இஸ்லாமியர்களையும் தொழுகைக்கு அழைப்பாங்க. அதுக்காக பயன்படுறது அந்த மினரட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலில் இருக்கக்கூடிய இந்த 4 தூண்களோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 தூண்களும் வெளிப்புறமாக கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இது எதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிலநடுக்கம், இந்த மாதிரி இயற்கை பேரழிவு இதெல்லாம் வரும்போது இந்த தூண்கள் வந்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த மெயின் பில்டிங்கில் விழாமல் வெளியில் பார்த்து விழுகும். இதனால இந்த மெயின் பில்டிங் வந்து எந்த டேமேஜும் ஏற்படாது. இந்த தாஜ்மஹாலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டோம் அல்லது அந்த குவிமாடம் இதை வந்து வெங்காய ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை வந்து ஆனியன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த ஆனியன் டோம் வந்து ஸ்னோஃபால் இல்லை அந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கட்டுவாங்க. ஏன்னா அந்த ஆனியன் டோம் வந்து ரூஃப் மேலே பனியை தங்க விடாது. தாஜ்மஹாலோட ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அந்த ஆர்கிடெக்ட்ஸ்க்கே பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து யமுனை ஆற்றோட கரையில் கட்டுறோம் அப்படிங்கிறனால அந்த சாண்ட் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆழமான கிணறுகள், அதாவது நிலத்தடி நீர்மட்டத்துக்கு கீழே நிறைய கிணறுகள்லாம் தோண்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து நிறைய கல், மண், களிமண் இதெல்லாம் போட்டு நிரப்பி பில்லர்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த பில்லர்ஸோட டாப்பில் வந்து ஆர்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லா பில்லர்ஸையும் லிங்க் பண்ணியிருக்காங்க.
இன்னும் ஒரு சில இடத்துல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தாஜ்மஹாலோட ஃபவுண்டேஷன் வந்து மரக்கட்டையால் ஆனது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா மரக்கட்டை வந்து காயாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது காயாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஓடக்கூடிய அந்த யமுனை ஆற்றிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து அந்த மரக்கட்டைகளை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த தாஜ்மஹால் வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ரெட் சாண்ட் ஸ்டோன் அதால தான் கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செங்கல்ல தான் அவங்க வந்து ரெட் சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்களே என்னமோ. இதுக்கு மேலே வந்து ராஜஸ்தானில் உள்ள மக்ரானா, அங்கே உள்ள மக்ரானா மார்பிளை வந்து வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலை அலங்கரிக்கிறதுக்காக உலகின் பல்வேறு நாடுகள்லேருந்து 28 வகையான அரிய வகை விலையுயர்ந்த கற்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தாஜ்மஹால் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் மார்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து வரைஞ்சது கிடையாது. இந்த 28 வகையான ப்ரீசியஸ் ஸ்டோன் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் வந்து கட் பண்ணி பவுடர் ஆக்கி இந்த மார்பிள்ஸில் வந்து செதுக்கி ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த செங்கல், இந்த சாண்ட் ஸ்டோன் இதெல்லாமே பார்த்தோன்னா ஆக்ரா சுற்றி இருக்க பகுதியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் மார்பிள் இது வந்து மக்ரானா ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை மாணிக்கக்கல்லும் கிறிஸ்டலும் வந்து சைனாலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. டர்கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீல பச்சை வண்ணம் கொண்ட ரத்தினக்கல்லை வந்து டிபெத்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சாஃபியர் அதாவது இந்த நீல மாணிக்கக்கல் அதை வந்து ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை இரும்பு தாது கல் தான் அது. இது வந்து ரெட் கலர், எல்லோ கலர், பிரவுன் கலர், கிரீன் கலரில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா கேர்னிலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலர் கல் வந்து பஞ்சாப், அரேபியா அந்த மாதிரி பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்ட் பிளான், அதுக்கப்புறமா இதில் கல்லெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸு, இதோட சாம்பிள்ஸ், இது எங்கே இருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தாஜ்மஹாலுக்கு உள்ள இருக்கக்கூடிய தாஜ் மியூசியம் அங்கே வந்து வச்சிருக்காங்க. பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா வந்து சவுக்கு மரத்தில் சாரம் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தாஜ்மஹாலுக்குமே கூட செங்கற்களால் வந்து பெர்மனன்ட் பில்டிங் மாதிரி சாரம் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த சாரத்தை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருந்திருக்கு. அதனால ஷாஜகான் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த சாரத்தை வந்து யார் உடைக்கிறாங்களோ அவங்களும் இந்த செங்கல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பண்ணி கொடுத்துருக்காரு. இதை கேள்விப்பட்ட ஆக்ராவை சுற்றி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், விவசாயிகள் எல்லாமே வந்து ஒரே ராத்திரியில் இது எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க. இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கிற பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட மைய கட்டிடம் வந்து 17 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. இந்த மைய கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கட்டிடங்கள், அதுக்கப்புறம் இந்த கார்டன், இது எல்லாமே 25 ஏக்கரில் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா 42 ஏக்கரில் இருக்குது. தாஜ்மஹால் கட்டி கிட்டத்தட்ட 369 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அதோட கலர் வந்து மங்கிட்டு இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷன், அதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ், பறவைகளோட எச்சம், அதுக்கப்புறம் அந்த டர்ட் அதெல்லாம் படிகிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக மட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. மட் அப்படின்னா இந்த சேரு, சகதி இதை தான் வந்து மட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபுல்லர்ஸ் எர்த் அப்படி இல்லைன்னா முல்தானி மிட்டி, இதை பயன்படுத்தி தான் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. இந்த முல்தானி மிட்டி அப்படிங்கிறது வந்து மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான களிமண்ணை தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த களிமண் வந்து இயற்கையாகவே முல்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் வந்து கிடைக்குது. முல்தானி மிட்டி வந்து ஸ்பா அண்ட் சலூன்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியலுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில், டர்ட் இது எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துரும். ஃபேஸுமே பார்க்க பளபளன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இவங்க தாஜ்மஹாலுமே கொடுக்குறாங்க. அந்த முல்தானி மிட்டி எடுத்து இந்த தாஜ்மஹால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறாங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுறாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த தாஜ்மஹால் வந்து பளபளன்னு பழைய நிலைமைக்கு வந்துடுது. ஷாஜகான் வந்து அவருடைய மனைவிக்காக ஒரு மிகப்பெரிய மௌசோலியம், அதாவது ஒரு மிகப்பெரிய கல்லறை ஒன்று கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய சீஃப் ஆர்கிடெக்ட், அதாவது தலைமை கட்டிடக்கலை நிபுணர், அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. யாருன்னா உஸ்தாத் அகமது லஹோரி. இவர் வந்து ஒரு பெர்ஷியன், அதாவது பாரசீக நாட்டை சேர்ந்தவர். இப்போ வந்து நம்ம ஈரான் அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா, அந்த நாட்டை தான் வந்து 1935க்கு முன்னாடி பெர்ஷியா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இந்த உஸ்தாத் அகமது லஹோரி இவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதாவது நிபுணர் குழு ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கீழே வந்து சிற்பிகள், ஓவியர்கள், அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20,000 22,000 பேர் இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 யானைகள், எருதுகள் இதெல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மார்பிள்ஸ், மற்ற ஸ்டோன்ஸ் இதெல்லாமே தாஜ்மஹாலோட டாப்பில் ஏற்றுறதுக்காக ஒரு சாய்தளம் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது ஸ்லோப்பு போட்டிருக்காங்க ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு. இந்த யானைகள், எருதுகள் இதெல்லாம் வச்சு இந்த ஸ்டோன்ஸை வந்து மேலே ஏற்றிருக்காங்க அந்த ஸ்லோப் வழியாக. கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிருக்கு இந்த தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறதுக்கு. அதாவது 1632 ஆரம்பிச்சு 1653 வந்து முடிச்சிருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய புர்ஹான்பூர், அங்கே தான் வந்து மும்தாஜோட 14வது குழந்தை பிறக்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த தப்தி நதிக்கரையிலே அவங்கள வந்து அடக்கம் பண்ணியிருந்தாங்க. தாஜ்மஹாலுமே முதல்ல வந்து மத்திய பிரதேசில் அந்த தப்தி நதிக்கரையில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மார்பிள்ஸ் எல்லாமே வந்து ராஜஸ்தான்ல இருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்களோட கடைசி முடிவை வந்து ஆக்ராவில் இருக்கக்கூடிய யமுனை நதிக்கரையில் இந்த தாஜ்மஹாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மும்தாஜோட உடலையுமே தோண்டி எடுத்துட்டு வந்து இந்த ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலில் இப்போ வச்சிருக்காங்க. ஷாஜகான் வந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அவங்க அப்பா ஜஹாங்கீரோட போரிட்டு தோல்வி அடைகிறாரு. அதனால ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய உதய்பூர், அங்கே இருக்கக்கூடிய ஜக்மந்திர் ஃபோர்ட், அங்கே போய் தஞ்சம் அடைகிறாரு. அங்கே வந்து இவர் பார்த்த அந்த ஒயிட் மார்பிள் ஸ்டோன், அதில் பண்ண வேலைப்பாடுகள் அதில் கவர்ந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதனால தான் இவர் வந்து இந்த தாஜ்மஹாலையுமே முழுக்க அந்த ஒயிட் மார்பிள் ஸ்டோனால் மட்டும்தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்க. ஷாஜகான் இவருடைய இயற்பெயர் வந்து ஷஹாபுதீன் முகமது குர்ராம் அப்படிங்கிறது தான். மும்தாஜ் அவங்களோட இயற்பெயர் வந்து அர்ஜுமந்த் பானு பேகம் அப்படிங்கிறது. இவங்க 2 பேருக்குமே திருமண ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 5 வருஷம் கழிச்சு திருமணத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் இவர் வந்து நிறைய போருக்குலாம் போயிட்டு அங்கே நிறைய வெற்றியெல்லாம் அடைகிறாரு. இதனால ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச அவரோட அப்பா ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிங் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துக்கெல்லாம் அரசன் அப்படின்னு பொருள் படக்கூடிய ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து அவர் கொடுக்குறாங்க. அந்த ஜோதிடர்கள் சொன்ன 5 வருஷத்துக்குள்ளார இவர் பார்த்தீங்கன்னா 2 திருமணம் பண்ணிக்கிறாரு. அது 2மே பார்த்தோன்னா அரசியல் திருமணங்கள். அரசியல் திருமணம் அப்படின்னா வேற நாட்டோட நட்புறவை வளர்க்கறதுக்காக பண்ணுற திருமணம் தான் இந்த அரசியல் திருமணங்கள். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கு ஏதாவது சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த சண்டையை குறைக்கிறதுக்காக 2 ஊருக்கு இடையில வந்து பொண்ணு கொடுக்குறது, எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி 2 ராஜ்யத்துக்கு இடையில வந்து இந்த அரசியல் திருமணம்லாம் பண்ணுவாங்க.
5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அர்ஜுமந்த் பானு பேகம் அவங்கள வந்து இந்த ஷாஜகான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க வந்து நிறைய அரசியல் ஆலோசனைகள், அதுக்கப்புறமா அந்த டெசிஷன் மேக்கிங் அதுக்கெல்லாமே இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆயிருக்கு, ஷாஜகானோட புகழ் வந்து ரொம்ப உயர்ந்திருக்கு. இதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச ஷாஜகான் வந்து மும்தாஜ் மஹால் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இந்த அர்ஜுமந்த் பானு பேகம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அரண்மனையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அப்படிங்கிற மாதிரி மீனிங் அது. ஷாஜகான், மும்தாஜ் மஹால் இது ரெண்டுமே பெர்ஷியன் லாங்குவேஜில் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். அதே மாதிரி தாஜ்மஹால் அப்படின்னா பெர்ஷியன் லாங்குவேஜில் க்ரௌன் பேலஸ் அப்படிங்கிறது மீனிங். க்ரௌன் அப்படின்னா கிரீடம் இல்லைனா மகுடம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பேலஸ் அப்படின்னா அரண்மனை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஷாஜகான், மும்தாஜ் இவங்க 2 பேருமே பொது இடங்கள், போர்க்களங்கள் எல்லா இடத்துக்கும் ஒன்றா தான் போயிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய புர்ஹான்பூர் அங்கே போருக்கு போயிருக்கும்போது இவங்களுக்கு வந்து 14வது ஒரு குழந்தை பிறகுது. பிறக்கும்போது அந்த மும்தாஜ் அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஸோ இவங்களை அடக்கம் பண்ணுறதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த தாஜ்மஹால். இப்போ வந்து ஷாஜகான் வந்து அடுத்ததாக இன்னொரு பிளான் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளை தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் யமுனை ஆற்றோட அந்த கரையில் கருப்பு தாஜ்மஹால் ஒன்று கட்டி 2க்கும் இடையில வந்து பாலம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பையன் அவுரங்கசீப் வந்து ஏற்கனவே வெள்ளை தாஜ்மஹால் கட்டினதுக்கு ஏகப்பட்ட செல்வம்லாம் போயிருச்சு, இப்போ கருப்பு தாஜ்மஹால் கட்டினா இருக்கிற மொத்த செல்வமும் போயிடும் அப்படின்ட்டு ஷாஜகான் வந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவரோட மகன் அவுரங்கசீப் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாரு. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தோன்னா, ஷாஜகான் வந்து ஆசாசியாக கட்டின அந்த தாஜ்மஹாலை வந்து ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து ஒரு சின்ன ஜன்னல் வழியாக மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. கடைசியாக ஷாஜகான் இறந்த அப்புறமா ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து எந்தவித அரசு மரியாதை இல்லாம ஒரு சில சிப்பாய்களோட உதவியோட யமுனை ஆற்று வந்து போட்ல கடந்து வந்து இந்த தாஜ்மஹால்ல இருக்கிற மும்தாஜோட கல்லறைக்கு பக்கத்துல ஷாஜகானோட உடலை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.